குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த பிளான்ட் பார்த்தீங்களா, வெட்டுக்காயப்பூடுன்னு சொல்லுவாங்க, கள்ளிப்பூட்டாந்தலை, கிணத்துப்பூடு, இந்த மாதிரி பல பெயரில் இதை நம்ம அழைக்கிறோம். இதனுடைய சயின்டிஃபிக் நேம் ட்ரைடாக்ஸ் ப்ரொக்யூம்பன்ஸ் அஸ்ட்ரேசி ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த பிளான்ட் நம்ம ஜென்ரலாக வீடாக தான் பார்க்குறோம். பட் இது ஹைலி மெடிசினல். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்டி ஹைப்பர் யூரிசீமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஹைப்பர் யூரிசீமியா அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில், நம்மளுடைய உடம்புல யூரிக் ஆசிட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக ஆயிடுறது. இதனால் கை கால் வலி, கை கால் வீங்கிறது, முட்டி வலிக்கிறது, முட்டியில் அப்படியே ஒரு குத்தல் மாதிரி வலிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிட்டுருக்கும். ஸோ இந்த மெடிசினல் கேரக்டர் இதுக்கு இருக்குது அப்படிங்கிறது சயின்ஸ் ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது. இந்த ரிப்போர்ட் வெளிவந்தது பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மெடிசின் அப்படிங்கிற யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஒரு பாடி தான். ஸோ அவங்களுக்கு கீழே வரக்கூடிய நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசின்ஸ், அதில் பப்ளிஷ் ஆன ஒரு பேப்பர் நம்மளுக்கு ஒரு ப்ரூஃபாக கிடச்சிருக்குங்க. இன்னும் நிறையா சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இது ஒன்று நான் உங்களுக்கு எவிடன்ஸாக கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம பிவரேஜ், அதாவது ஃபுட் ஆர் குடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு டீ, காஃபி, சூப் அந்த மாதிரி குடிக்கிறதுலே நமக்கு ரெமெடி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சஜஷன். ஸோ இதில் நான் இன்றைக்கி சூப் செய்ய போகிறேன். அது எப்படி செஞ்சு குடிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரைடாக்ஸை நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணி கழுவி கையில் பிச்சு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூ மொட்டு, தண்டு, இலை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப் ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரத்தை நம்ம வச்சுட்டு அதில் நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 or 2 டம்ளர்ஸ். நான் இப்போ 1.5 டம்ளர் ஊற்ற போகிறேன். அதை 1 டம்ளர் ஆக்குவேன். தண்ணி கொஞ்சம் சூடாயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்ச இந்த ட்ரைடாக்ஸ் அந்த செடியை போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சூப் பவுலில் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. அந்த எக்ஸ்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா எல்லோயிஷ் க்ரீனாக வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம எடுத்து குடிக்க ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் செட்டில் ஆனதும் சூப் பவுலில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிள் ப்ரிப்பரேஷன். தேவைப்படுறவங்க இது கூட ஆனியன் சேர்த்துலாம், கார்லிக்கு, சீரக பவுடர், இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். ஸ்ட்ரெயினர் கூட அவசியம் இல்லை நமக்கு, பெரிய பெரிய இலைகளோட இது இருக்கிறனால. ஓகே, சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸ் பண்ணி குடித்து நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது தான்.